சிவாவும், சிந்துவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அன்னபூரணிட்ட "ஒரு நிமிஷம் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்தட்ட எடுத்துட்டு வராங்க. ஆதித்தட்ட எடுத்துட்டு வந்து 2த்துக்கும் ஆழத்தி எடுக்குறாங்க. "உங்க 2 பேத்துக்கும் ரொம்ப கண் திருஷ்டி இருந்துச்சு. இப்ப தான் எல்லா திருஷ்டியும் போயிருக்கு. உள்ள போங்க" அப்படி சொல்லிட்டு 2 பேத்தையும் உள்ள அனுப்புறாங்க. ஆறுமுகமும், பைரவியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆறுமுகம் சிவா கிட்ட "இப்பனாச்சும் உனக்கு சினேகாவ பத்தி சுயரூபம் தெரிஞ்சுல சிவா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஆமா ஆறுமுகம், இப்பதான் சினேகாவ பத்தி எனக்கு முழுமையா தெரிஞ்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சிவா வருத்தப்படுறாங்க. இங்க பைரவி இருந்துட்டு, "ஓ! இதனால தான் வந்து சிவா வந்து சினேகாவ விட்டுட்டு சிந்துவ கல்யாணம் பண்ணியிருப்பாங்க போலருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பைரவியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சிவாவும், சிந்துவும் ரூம்க்கு போறாங்க. அங்க போயிட்டு சிவா இருந்துட்டு சிந்து கிட்ட, "சிந்து ரொம்ப தேங்க்ஸ்" அப்படிங்கிறாங்க. "எதுக்கு டாக்டர் தேங்க்ஸ்லாம் சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அதான் என்ன எப்படியோ இந்த கேஸ்லேருந்து வெளியில கொண்டு வந்துட்டல்ல, அதுக்காக தான். இல்லன்னா நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன். அன்னபூர்ணி பெரியம்மா ரொம்ப வருத்தப்பட்டுருப்பாங்க. அத எப்படியோ காப்பாத்திட்டல்ல" அப்படி சொல்றாங்க. "என்ன டாக்டர் இப்படிலாம் சொல்ற? இதுக்கெல்லாம் எனக்கு தேங்க்ஸே நீ சொல்லியிருக்க கூடாது. என்னால தான் நீ நெறைய அவமானப்பட்டுருக்க" அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிந்துவும் சிவாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு சிந்துவோட கைய சிவா பார்த்துட்டு, "என்ன சித்து கையெல்லாம் பொக்களமா இருக்குது" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "அது ஒண்ணும் இல்ல டாக்டர், சரியா போயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க. "என்னாச்சு? என்ன கையெல்லாம் பொக்களமா இருக்குன்னு சொல்லு சிந்து" அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்கும்போது, "அது ஒண்ணும் இல்ல டாக்டரே, உனக்கு தண்டனை குடுப்பாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல, அதனால எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. கோயில்ல போயிட்டு பூச்சட்டி எடுத்தேன். அதனால தான் இப்படி ஆயிடுச்சு" அப்படிங்கிறாங்க. "என்ன பைத்தியக்காரத்தனமா இப்படிலாம் பண்ற சிந்து" அப்படிங்கிறாங்க. "பிறகு உனக்கு தண்டனை குடுக்கறதா சொன்னா, நான் அந்த காரணமே உயிர விட்டுருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க. உடனேவும் சிவா, "என்ன சிந்து இப்படியெல்லாம் சொல்ற? இங்க வா உன் கையில மருந்து போட்டு விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கையில மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. உடனேவும் சிந்துவும், சிவாவும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. சீரியல் எப்படி நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.